நமஸ்காரம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் துளாராசி அன்பர்களே, நண்பர்களே, இதுவரைக்கும் நாம் சனி பயிற்சி, குரு பயிற்சி, மாத பலன்கள், வருட பலன்கள், மற்ற பயிற்சிகள் இதையெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். இப்போது வித்தியாசமாக நமக்கு ஏற்றம் தரக்கூடிய நாட்கள் எவை, நாம் என்ன செஞ்சால் நமக்கு ஏற்றம் வரும், இதை பற்றி சிந்திப்பதற்காக துலா ராசி அப்படின்னாலே அதில் வரக்கூடியது சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரங்களை பற்றியும் பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக துலா ராசிக்காரர்கள் அப்படின்னாலே துலாம் அப்படின்னா சுக்கிரனுக்கு உடைய ராசி. துலா லக்னம், துலா ராசி. அந்த துலாம் வீடு சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் தன்னுடைய 6ஆம் வீட்டில் இருந்தாலுமே அந்த 6ஆம் வீடு சுக்கிரனுக்கு உச்சத்தை தரக்கூடியதாக. இப்போ சுக்கிரன் துலாத்தில் இருந்தால் ஆட்சி, 6ஆம் வீட்டில் இருந்தாலும் அது 6ஆம் வீடாக இருந்தாலும் உச்சத்தை தரக்கூடியதுன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்குடையவன் 6ஆம் வீட்டில் இருக்கான். அது 8ஆம் வீட்டுக்குடையவன் 6ஆம் வீட்டில் இருந்து உச்சத்தை தருவதாலும் அதே சுக்கிரனுக்கு அங்கே ஏற்றம் உண்டு. இப்படியாக சுக்கிரன் எப்படி இருக்கார். அடுத்தது சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்கள் வரக்கூடியது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கக்கூடும். துலா ராசிக்காரர்களாய நமக்கு ஒரு பார்வை, ஒரு ஸ்தானம் அப்படின்னா 2 தான் முக்கியம், குருவும் சனியும். குரு ஏற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார், சனி மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். இதுதான் நமக்கு வாழ்க்கையில். இதை பற்றி ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். முக்கியமாக முதல்ல துலா ராசிக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இது 3ம் செவ்வாயினுடைய கால். நான் முதல்ல சொன்னேன், ராசி அல்லது லக்னாதிபதி நன்னா இருக்கணும். லக்னாதிபதி கெடக்கூடாது. ஒரே ஒரு இடம் 6ஆம் வீடு மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் அந்த இடம் ஏற்றத்தரக்கூடியது. மற்ற இடத்துல 3, 9, 12, 9ல் 3, 12 இடங்களில் இருந்தால் லக்னாதிபதி அவ்வளவு ஏற்றமாக இருக்காது. அதாவது சுக்கிரன். அடுத்தது நம்ம பிறக்கிற திசை செவ்வாய், 2ஆம் வீட்டுக்குடையவன். 2க்கும் 7க்கும் உடையவன் செவ்வாய். செவ்வாய் கிடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் ஜனித்தது திசை செவ்வாய் திசை. அதனால் அந்த செவ்வாய் திசையில் பிறக்கக்கூடிய நாம் அதற்கு அதிபதியாக இருக்க செவ்வாய் 2ஆம் வீட்டுக்குடையவன். 2ஆம் வீட்டுக்குடையவன் என்றைக்கும் கிடக்கூடாது. இது 2வது. 3வது 17. முதல்ல செவ்வாய் திசைன்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கும் சார். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பேலன்ஸ் இருக்கலாம், இல்லை 6 வருஷம் இருக்கலாம். அடுத்து வரக்கூடிய ராகு திசை 18-7-25 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷம் கல்யாணம் ஆகலாம், ஆகாசல் இருக்கலாம். ஏன்னா ராகு திசையில் பல பேருக்கு சில இன்னல்களுக்காக கல்யாணம் ஆவது உண்டு. அவன் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அனுபவிக்க போகிறான். இருந்தாலுமே பண்ண உடனே சில பேருக்கு இன்னல் வரணும் அப்படின்னு ஆண்டவன் விதிச்சிருந்தான்னா அந்த ராகு திசையில் குரு புக்தி வரபோது அல்லது குருவனுடைய அந்தராந்திரம் வரும்போது, ஏன்னா குரு அதுக்கு அடுத்துக்கு வரவ, அந்த சந்தர்ப்பங்களில் அவனுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கணும், ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிற போது அதற்காக அவனுக்கு மேரேஜ் ஆகலாம். அதை தவிர கிட்டத்தட்ட 22-23 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃபே இருக்குது. ஏன்னா 22 வயசுக்குள்ளே அப்படின்னா நமக்கு பல விஷயங்கள் ஞாபகம் இருக்காது. நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருந்திருக்கும், அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். அதனால் எதிர்கொண்டு விடுவோம். அது நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் அதற்கப்புறம் வரக்கூடியது கணவன் மனைவி உறவாகட்டும், குழந்தைகள் பிறப்பாகட்டும், நமக்கு வரக்கூடிய உத்தியோக உயர்வு, வேலைவாய்ப்புகள், இடமாற்றங்கள், இதையெல்லாம் தரக்கூடியது குரு திசையும் சனி திசையும். அந்த குருவும் சனியும் 35 வருடங்கள், கிட்டத்தட்ட 18-21-20ன்னு வச்சுருந்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 20லேருந்து 35 வருடங்கள், 55 வருடங்கள் நம்மை ஆட்கொள்ளக்கூடியவர்கள் குருவும் சனியும். குரு நமக்கு 3க்கும் 6க்கும் உடையவன். 3க்கும் 6க்கும் உடைய குரு 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாயோடு சம்பந்தப்பட்டிருந்தால் ஏற்றம் உண்டு. அல்லது குருவினால் பார்க்கப்பட்ட சுக்கிரன், குருவினால் பார்க்கப்பட்ட சூரியன் நமக்கு ஏற்றம் தரக்கூடியவள். இப்படி இருந்தால் அவர்களுக்கு அரசியலிலும் ஆன்மீகத்திலும் ஈடுபாடு வரும். இது 2வது. 3வது அடுத்து வரக்கூடிய சனி திசை. சார், நம்ம வாழ்க்கை அப்படின்னா சிலது பிலீவ் பண்ணி தான் ஆகணும். பிலீவ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா நான் இதை பண்ணினேன், அதை பண்ணினேன், என்ன சொன்னாலுமே நம்பிக்கை தான் வாழ்க்கை.
காலங்காலத்தால் நம்ம வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா நம்பிக்கை நம்ம ஆஃபீஸ் போவோம், திரும்பி வருவோம். அந்த நம்பிக்கையில் தான் வண்டி ஓடுறது. மைனஸ் பாயிண்டில் வண்டி ஓடலை. சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஒன்லி நல்லதாகவே நடக்கும்னு சொல்கிறீங்க, ஏன் மனுஷனு மற்றதெல்லாம் நடக்காது? நடக்கும். அதை நாம ஏன் எதிர்பார்க்கணும்? நடக்கிறது எப்படி நடக்க போகிறது? நம்ம எதிர்பார்க்கறத நினைக்கிறத நல்லதை நினைப்போமே. அதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும், என்ன சாத்தியம் இல்லையா? மழை பெய்யுறதுன்னு தெரிஞ்சு கொடை எடுத்துக்காம போனோம்னா யார் முட்டாள்? நாம தானே. கொடை எடுத்துன்னு போனோம்னா அதிக மழையாக இருந்தால் நினைய போகிறோம், ஆனால் சிறு தூரல் இருந்தால் நினையாமல் பாதுகாத்து கொள்வோம். அந்த புத்திசாலத்தை கொடுக்கறது தான் இந்த ஜாதக கட்டம். நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நம்முடைய குரு திசை என்ன பண்ணணும், ராகு திசை என்ன பண்ணணும், அடுத்து வரக்கூடிய குரு சனி, அடுத்து வரக்கூடிய புதன். ஏன்னா ராகு திசை அந்த கொஞ்ச நாளில் போயிடும். ஆனால் சில பேருக்கு கோதண்ட ராகு, அந்த ராகு, இந்த ராகுன்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி ராகு கேதுக்குள்ளே யாராவது மாட்டாமல் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த துளாராசிக்காரர்கள், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் உண்டு. குருவுக்கு நம்ம என்ன செய்யணும்? குருவை வணங்கி வர வேண்டும், சனியை வணங்கி வர வேண்டும். நாம் யாரை குருன்னு வச்சுருக்கோமோ, உதாரணத்திற்கு சில பேருக்கு முருகன் குரு, தட்சிணாமூர்த்தி குரு, மடாதிபதிகள், சில பேருக்கு காஞ்சிமன் பீடாதிபதி குருவை வச்சுருப்பார். சில பேருக்கு ராகவேந்திர சுவாமிகள், லாரன்ஸ் மாதிரி இருக்கவங்களுக்கு ராகவேந்திர இவர் மாதிரி இருக்கிறவருக்கு, சூப்பர் ஸ்டார் மாதிரி ராகவேந்திர சுவாமிகள் குரு. அந்த மாதிரி யாரையாவது நம்ம குருவாக வச்சுக்கணும், மானசீகமாக குருவாக. அல்லது நமக்கு சில ஆசிரியர்களை பிடிக்கும், ஸ்கூலில் படிக்கச்சே, காலேஜில் படிக்கச்சே சில டீச்சர்ஸை பிடிக்கும், அவர்களை நம்ம குருவாக எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸினுடைய ஃபாதர், ஃப்ரெண்ட்ஸுடைய ரிலேட்டிவ்ஸ், பெரியவங்க யாராவது ஏதாவது மனசு கஷ்டம்னா சும்மா ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட போய் பேசிட்டு இருப்பேன், அந்த பெருசுக்கிட்ட மனசு எல்லாம் சரியாயிடும். இப்படி சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சின்ன சின்ன விஷயங்களை நுணுக்கமாக நாம் சொல்ல கேட்டுக்கணும், அவ்வளோதான் வேண்டியது. அவர்கள் தான் குரு. அந்த குருவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தட்சிணாமூர்த்தியோ மற்றவர்களோ எந்த குருவாக இருந்தாலும் நமக்கு லீவு கிடைக்கிறது சனி ஞாயிறு தான். அதுவும் சனிக்கிழமை நிச்சயமாக ஈவினிங் 7 to 8 சென்று அந்த குருவை வணங்கி வந்தார். அது நீங்கள் செஞ்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 9லிருந்து 12 முறை. ஏன்னா எதுவுமே ஒரு லோன் அப்ளிகேஷன் போடணுன்னா கூட ஒரு சைனில் இல்லை. அதுவும் நீங்கள் வீட்டுக்கு லோன் வாங்கணுன்னா 40 பேஜ் இருக்குது. 40 பேஜில் 30 இடத்துல கீழே சைன் பண்ணு, சைடில் சைன் பண்ணு, மேலே சைன் பண்ணுன்னு கேட்குறான். அப்போல்லாம் நம்ம சைன் பண்ணுறோம்ல, ஒரே ஒரு தடவை சைன் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு லோனை கொடுத்துடுன்னு கேட்கறதில்ல. ஆனால் கடவுள்கிட்ட மட்டும் நம்ம பண்ணிச்சே ஒரு தடவை 2 தடவை, ஐயோ நான் எத்தனை தடவை இது பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறோம். அந்த மாதிரி மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வேணும் சார். ஏன்னா ஒரு ப்ரமோஷன் இப்போ வாங்கியிருக்கோம், அடுத்து ஒரு நல்ல ப்ரமோஷன் வரும், ஒரு ஜெனரல் மேனேஜர் லெவலில் வரணும், அல்லது வேறு ஒரு கம்பெனிக்கு நான் இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே போய் உட்காரணும், ஒரு எய்ம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகணும். நான் இப்போ ஆர்டினரியாக இருக்கேன், ஒரு கவுன்சிலராக இருக்கேன், எனக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி போஸ்ட் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியவர்கள் நேர்மையாக இருக்கும். சரி, சனி 20 வருஷம் 15 வருஷம் நமக்கு கஷ்டப்பட்டு ஓட்டணுமா அப்படின்னா சனி இருக்கக்கூடிய பொசிஷன். ஏன்னா சனி திசை அர்த்தாஷ்டம சனியா, அஷ்டமத்து சனியா, இல்லை 7 நாட்டு சனியா அப்படிங்கிறத பார்க்கணும். அது தவிர சாதாரணமாக நமக்கு சனி திசை எப்படியெல்லாம் வரும் இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக சனி நம்மை கெடுக்க மாட்டார். ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டுக்குடையவன், 5ஆம் வீட்டுக்குடையவன் சனி. அதனால் சனி தன்னுடைய ஆட்சியாக இருந்தால் நிச்சயமாக கெடுக்க மாட்டான். சனி உச்சமாக இருந்தாலும், ஏன்னா துளாராசியில் தான் தனி உச்சம். அந்த சனி உச்சம், தனக்கு வீடு தரக்கூடியவன் உச்சமாக இருக்கக்கூடிய வீட்டுக்காரன். அதனால் சனி துளாராசிக்காரர்களையும் கெடுக்க மாட்டான். மெயினாக ரிஷபராசிக்காரர்களையும் சனி கெடுக்க மாட்டான், துளாராசிக்காரர்களையும் கெடுக்க மாட்டான். அதனால் ஏற்றம் தரக்கூடிய, ஆனால் அந்த சனியை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். என்னது அப்படின்னா, இப்போது நம்ம ஏதாவது ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுன்னு போகிறோம் அப்படின்னா வெளியில் போச்சு ஒரு சின்ன ஒரு கருப்பு எதையாவது இருக்கிற மாதிரி அதில் இருந்ததுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். பிளெயின் ஒயிட்டாக இல்லை. ஏன்னா ஒயிட் ஷர்ட்டும் துலா வெள்ளி சுக்கிரனுக்கு ஏற்றம் தரக்கூடியது. ஒயிட் ஷர்ட் போட்டாலும் நமக்கு நல்லது தான். சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் சனி திசை நமக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒயிட்டும் சனியும், அப்போ கீழே பிளாக் பேண்ட் போட்டு மேலே ஒயிட் ஷர்ட் போட்டோம்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி காம்பினேஷனை நாம் சூஸ் பண்ணோம். அல்லது நீளம் இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்.
கருப்பை விட நீளம் இன்னும் பெட்டராக இருக்கும். அதை நாம் செய்து கொண்டு வந்தோமேயானால் நிச்சயமாக நமக்கு எஸ்பெஷலி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் நிச்சயமாக உண்டு. அடுத்து வரக்கூடியது புதன் திசை. அந்த புதன் திசையில் நமக்கு புதன் திசை அப்படின்னாலே பல பேருக்கு நல்லதை தரக்கூடியது. 12ஆம் வீட்டு குடைவன் தான், 7, 8, 9ஆம் வீட்டு குடைவன், இந்த பக்கம் 12ஆம் வீட்டு குடைவன் தான் புதன். இருந்தாலுமே புதன் திசை ஒரு மனிதனுக்கு அந்த கிட்டத்தட்ட 35, 10, 45, 53, 60, 55, 56 வயசுலேருந்து வரக்கூடியது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் நம்ம நல்லா இருக்கணும். புதன் நல்ல இடத்துல இருந்தானே. ஆனால் எஸ்பெஷலி புதன் வந்து நமக்கு 2ஆம் இடத்தில், அதாவது செவ்வாயினுடைய வீட்டில் இருந்தாலும், அல்லது புதன் நல்ல ஒரு பொசிஷனில் குருவோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும், சந்திரனோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும், சில சமயத்தில் சந்திரன் புதன் ஆகாது, ஏன்னா சந்திரனுடைய பிள்ளை தான் புதன். இருந்தாலுமே சில இடங்களில் இருக்கும்போது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக சந்திரனோட செவ்வாயோடு அல்லது சூரியனோடு சேர்ந்த புதன் ரொம்ப மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அந்த சூரியனோடு ஏற்ற சேர்ந்த புதன் இருந்தானேயானால் நமக்கு அந்த புத திசை வரும்போது நாம் திருப்பதி சென்று பெருமாளை வணங்கி வருதல் மிக மிக நல்லது. நமக்கு நல்லதொரு ஏற்றத்தை தருவார். திருப்பதி என்னால் போக முடியல சார், நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னா, இந்த மலையோடு சேர்ந்த பெருமாள் இருக்கும். சில பேர் தனியாக பெருமாள் இருப்பார், அல்லது பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு மலை இருக்கும், ஃப்ரண்ட்டில் பெருமாள் லக்ஷ்மியோடு இருப்பார், அல்லது பத்மாவதி தாயாரோடு இருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படத்தை, ஏன்னா நிலம் 2ஆம் வீட்டு குடைவன் செவ்வாய் அந்த நிலத்துக்கு அதிபதியானவன். அதனால் அந்த நிலத்தோடு மலையோடு சம்பந்தப்பட்டது, குருவோடு சம்பந்தப்பட்டது. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய படத்தை வைத்து சனிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 விளக்கேற்றி வணங்கி வந்தோமே ஆனால் நிச்சயமாக ஒரு 2 வருடம் 3 வருடம் செஞ்சு வந்தோம்னா நமக்கு லைஃபே ரொம்ப நல்லா இருக்கும். அது சனி திசையிலேயே ஆரம்பித்தாலும் சரி, அல்லது நம்ம நினைக்கிற போதெல்லாம் சனிக்கிழமையில் விளக்கேற்றி வருதல். சில பேர் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷமாக பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க, வெள்ளிக்கிழமை பூஜை அல்லது சத்யநாராயண பூஜை இப்படியெல்லாம். ஏன்னா அவர்கள் இதுவை பார்த்தோம்னா எல்லாருக்கும் வரக்கூடியது இருக்கும், ஆனால் ஏற்றங்கள் மைன்யூட்டாக போய்கிட்டே இருக்கும். இறக்கம்ங்கிறது இருந்தாலுமே ஏற்றம் அதிகமாக இருக்கும். அதனால் இதை செய்து வந்தோமையானால் கன்னிராசி துளாராசிக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்றம் உண்டு. இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. முக்கியமாக இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம சித்திரை நட்சத்திரம் விசாய நட்சத்திரம் நமக்கு தெரிந்தவள், இதற்கடுத்து நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் ஏதாவது, அதற்கு எப்படி தீர்வு காண்றது, இதையெல்லாம் நாம் பார்ப்பதற்கு திரும்ப திரும்ப இந்த காணொலியை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி.